ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஒரு வால்டாலிட்டி டே. மேலே போகுது, கீழே வருது, டக்குன்னு பாசிட்டிவ் ஆகுது, டக்குன்னு நெகட்டிவ் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி சைட் வேஸ் தான் முடிச்சிருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, நான் நேற்று வீடியோவில் பேங்க் நிஃப்டி கேப் ஃபில்லிங் சப்போர்ட் எடுத்துருக்குன்னு சொன்னேன். எடுத்த உடனே இன்றைக்கி ஒரு மீனிங்ஃபுல்லான ரிக்கவரி நிஃப்டிலையும் வரல, பேங்க் நிஃப்டிலையும் வரல. ஒரு மாதிரி சைட் வேஸ் தான் முடிச்சிருக்கு. சைட் வேஸ் வித் செல்லிங் ப்ரெஷர் தான். இது அடுத்த கட்டத்துக்கு போகுமா, அந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட்டே உடச்சிட்டு இன்னும் ஃபர்தராக ஃபாலோ ஆகுமா அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு சைடு ஐடி செக்டர் கொஞ்சம் ரிக்கவரி, மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக ரிக்கவரி ஆகி முடிஞ்சிருக்கு. பட் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் 7:40. ஸோ யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே செல்லிங் ஃபேஸில் தான், ஒரு மாதிரி சைட் வேஸ் வித் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு. கிஃப்ட் நிஃப்டியும் அந்த மாதிரி தான் ட்ரேடு, ஃப்ளாட் செல்லிங் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுதுன்றது புரிஞ்சிக்க முடியுது. பட் அந்த மொமெண்டம் ஸ்லோ ஆகிறது ஒரு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கானா அதுவும் தெரியல. நான் நிஃப்டி பேங்க் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் அது அப்படியே வந்துகிட்டே இருக்குது டார்கெட்டு. நேற்று இந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட் பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு ரிக்கவரி ஆச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூவ் அப்படின்றத மாதிரி சொல்ல முடியாது. ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷரில் முடிச்சிருக்காங்க. ஸோ இது ஃபர்தராக இப்போ நாளைக்கும் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி இந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ரிக்கவரின்றது ஃபர்தராக 54,400 நிஃப்டி பேங்க் கிராஸ் பண்ணால் தான் பேங்க் நிஃப்டி ரிக்கவரி அப் ட்ரெண்டுக்கு திரும்புது. அது கூட டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. பட் இந்த ஸ்விங்குக்கு ஒரு ரிக்கவரினா இந்த இடத்த கிராஸ் பண்ணணும். ஸோ எனிவே இந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட் எடுத்தாலும் இப்போதைக்கு நிஃப்டி பேங்க்கும் சரி நிஃப்டியும் சரி செல்லிங் ஃபேஸில் தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் செல்லிங்கோட வீரியம் கம்மியாக இருக்குது. நேற்று அந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட் எடுத்த உடனே நிஃப்டிலையும் சரி பேங்க்லையும் சரி அந்த செல்லிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வீரியம் கம்மியாக இருக்கே தவிர ஒரு ஒரு ஸ்ட்ராங் ரிக்கவரின்ற மாதிரி தெரியல. ஓகே, ஸோ அது முக்கியமானது. நம்ம அடுத்த அப்கமிங் டேஸில் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் கண்டினியூவாக இப்போ கேப் ஃபில்லிங் சப்போர்ட் எடுத்தது பேங்க் நிஃப்டி தொடர்ந்து ஃபாலோ ஆகுமா, இல்லை ரிக்கவரி ஆக வாய்ப்பு இருக்கான்றது கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் பண்ணி இந்த பொசிஷன் வச்சுக்கலாமா வேணாமா, நான் கால் ஆப்ஷன் வச்சுருக்கேன், ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா, அது மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சன். இந்த மாதிரிலாம் அட்வைஸ்லாம் நான் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா, யாருக்கும் பெய்டு சர்வீஸ் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்கில் நோட்டுன்ற மாதிரி போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு போட்டிருப்பேன். கிளாஸ் எடுக்கிறத தாண்டி அப்ஸ்டாக்டில் எனக்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கைடன்ஸ், அதாவது அவங்க ஏதாவது ட்ரேடிங் ரிலேட்டடாக சந்தேகம் கேட்டாங்கன்னா அப்போ கைடன்ஸ் கொடுப்பேன். பட் டேரெக்டாக அப்ஸ்டாக் இல்லாத கிளைண்ட்டுக்கு டேரெக்டாக அட்வைஸ் பண்ணுறது எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ அது தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால தான் ஏதாவது கைடன்ஸ் வேணும், உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அப்ஸ்டாக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற அந்த அக்கௌண்ட்டில் எடுக்கிற ட்ரேடிங்க்கு என்கிட்ட ஒரு சின்ன கைடன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ பேங்க் நிஃப்டி இந்த கண்டிஷன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவனும் பெருசாக மூவ் இல்லை. ஹை போயிட்டு இறங்கி முடிஞ்சிருக்கு. ஹை கிட்டத்தட்ட 23,788 வரைக்கும் ஹை போச்சு. நிஃப்டிக்கு 23,800 அந்த ரேஞ்ச் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணால் தான் அப் ட்ரெண்ட் ஆகும். பட் இன்றைக்கி திருப்பி அந்த செல்லிங் மாதிரி தெரியுது. இப்போ ஃபால் ஆச்சுன்னா திருப்பி அந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட் தான் எடுக்கும். கேப் ஃபில்லிங் ஆக்சுவலாக சப்போர்ட் எடுக்கல நிஃப்டியில். அது ப்ரீவியஸில் உடச்சது தான் 23,300 உடச்சா அடுத்த டார்கெட் 2300 23,000 ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ப்ராப்பர் ரிவர்சல் எதுவும் தெரியல. ஸ்லோ மோடில் வந்துட்டுருக்கு செல்லிங் ஃபேஸில். நான் ட்ரெண்ட் ரிவர்சல்னால் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேவா, அது நத்திங் டு வரி. டெய்லி வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ச்சு பை இன்ச்சு நம்ம டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு மேஜர் பிரேக் ஈவன் வந்ததுன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறது நம்ம தான் இருப்போம். அதனால் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது சேஞ்ச், இது ரொம்ப நாள் நீடிக்காது. ஏதாவது ஒரு பிரேக் ஈவன் இருக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு சைட் வைஸ் செல்லிங் ப்ரெஷரில் நிஃப்டி ப்ளே. அதுக்காக நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாதா பாலாஜி அப்படின்னா பண்ணலாம். பட் இன்ட்ராடேயில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். F&Oலாம் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களும் சரி, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் பார்த்து எடுங்க. எல்லா ஸ்டாக்ஸும்
அப் ட்ரெண்டில் கிடையாது. சில ஸ்பெசிஃபிக்காக ஏறுது, சின்ன சின்ன செல்லிங் வந்துட்டு மேலே போகும். இந்த பிஎஸ்சிலாம் கேட்டிருந்தாங்க, டெய்லியும் மேலே போயிட்டே இருக்குது என்ன பாலாஜி அப்படின்னு. ஆக்சுவலாக இது ரொம்ப ஹையில் போயிடுச்சு. எனி டைம் கரெக்ஷன் வரலாம், ஸ்டே அவே. இதில் இந்த ரேலியில் ப்ராஃபிட் பண்ண பீப்புள் வந்து கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஃபென்டாஸ்டிக் மூவ். ஸோ ஏன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை ஆல் டைம் ஹை உடச்ச உடனே இது வரைக்கும் வந்து ஒரு 29% ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாவது இறங்கும், கரெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அட்வைஸ் ப்ராஃபிட் புக்கிங் இன் பிஎஸ்சி. எம்சிஎக்ஸ் வந்து பரவாயில்ல. எம்சிஎக்ஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ரேலி, அந்த லாங் டேர்ம் ட்ரெண்டை பிரேக் பண்ணி. எம்சிஎக்ஸ் பரவாயில்ல, லுக்கிங் குட். பிஎஸ்சி மாதிரி அந்தளவுக்கு ஓவர் பாத் கிடையாது. ஏஞ்சல் ஒன் கூட இன்றைக்கி நல்லா இருக்குது, ஐ திங்க் 7% ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏஞ்சல் ஒன் வந்து லாங் டேர்ம் பிரேக் அவுட், வீக்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப லாங் டேர்ம் கன்சால்டேஷன் ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்றைக்கி நல்ல ரேலி. ஸோ இந்த ஹையை உடச்சதுன்னா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அந்த 340 அப்படின்ற இடத்த வந்து ஏஞ்சல் ஒன் கிராஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டம் கொடுக்கும். இன்றைக்கி செக்யூரிட்டி ஸ்டாக்ஸ்லாமே வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு தான் இருந்தது ட்ரேடிங் ஃபுல்லாகவே. ட்ரேட் ஹவர்ஸில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஸ்லோ அப் ட்ரெண்ட் வந்து இருக்கும். ஸ்விங்குக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஐடி பற்றி சொல்கிறேன். ஐடி வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ரிக்கவரி 2 டேஸாக வந்துட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 டேஸில் ஐடி வந்து 7% ரிக்கவரியாக இருக்குது. இன்றைக்கே ஒரு 3-4% ஏறி இருக்குது. ஸோ ஐடி வந்து சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். பட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னால் இந்த இடத்த உடைக்கணும். முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இங்கே பெரிய ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஃபாலுக்கு ஒரு ரிக்கவரி வந்தது. அந்த ரிக்கவரி வந்து அங்கேருந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் ஆச்சு. திருப்பி அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணால் தான் கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்ட் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ண முடியும். இல்லைனா இந்த இடத்துலேருந்து திருப்பி டவுன் ஆகலாம். அந்த செல் ஆன் ரைஸ் மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். இப்போதைக்கு ஓகே. இப்போ இந்த 29,500 கிராஸ் ஆச்சுன்னா இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே, இன்ஃபோசிஸ்லாம் இன்றைக்கி நல்லா ரிக்கவரி, டிசிஎஸும் நல்லா ரிக்கவரி. பட் எப்படி சஸ்டெயின் ஆகுதுன்னு பார்ப்போம். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து தொடர்ந்து அந்த செல்லிங் ஃபேஸில் ஒரு மாதிரி சைட்வேஸ் தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக சேஞ்ச் எதுவும் இல்லை. ரிலையன்ஸ் இன்றைக்கி முக்கியமான வியூ, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. அந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் நேற்று ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு, இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து கீழே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமானது செல்லிங் ஃபேஸ். ஏன்னா இதை உடச்சதுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து இங்கே தான் 1300 தான். ரிலையன்ஸுக்கு லாங் டேர்ம் ட்ரெண்ட் சப்போர்ட்லாம் இருக்குது. அதனால் இந்த செல்லிங்கிறது சும்மா ஒரு ரேஞ்சு போனதாக ஆக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து திரும்பலாம், இல்லை இங்கேருந்து திரும்பலாம். அதுக்கு கீழே வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே ரைட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் கண்டிஷன் சைட்வேஸ் வித் செல்லிங் ப்ரெஷர். முக்கியமான சேஞ்ச் வந்து வந்ததுன்னா நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த ஸ்டேட்டஸ்கோ நம்ம லாஸ்ட் 2 டேஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோமோ அதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ கவனமாக பண்ணுங்கள். நிறைய வால்டாலிட்டி இருக்குது இன்ட்ராடேயில். ஓகே ரைட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.